ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்னாலே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலான காலமே நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பதும், சூரியோதய சாஸ்மதேய சாயினம் விமுஞ்சதி ஸ்ரீரவி சாக்ரபாணினம் இப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் பார்த்திங்கன்னா, சூரிய உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரனை போல் செல்வ செழிப்பாக கொண்டவனாக இருந்தாலுமே அவனை விட்டு திருமகள் அப்படிங்கிற அந்த தேவியார் வாசம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியன் உதயமாகும் பொழுதும் நம்ம தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இது. பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம எழுந்து அதற்கான அன்றாட வேலைகளை, பணிகளை, இறை வழிபாடுகளை தொடங்கி நம்ம செயல்படுவது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருளாக இது விளங்குகிறது. நமக்கு கோடி கோடியாக பணங்கள் இருந்தாலுமே நம்ம இறை வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அதில் நமக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதற்கான பொருளாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட பிரம்ம முகூர்த்தத்துக்கான சிறந்த வழிபாடுகளையும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவர்களுக்கான ஒரு நல்ல பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அதிகாலையில் சீக்கிரம் எழுகின்ற அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கான வழிபாடுகளை நமக்கு செய்வதற்கு உகந்த நேரமாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம திருமணம், எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் வைத்தாலுமே அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கும் பொழுது அது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. பிரம்மதேவரோட அந்த அருளாசியை பெற்று இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான தேவர்களுடைய அருளுமே சேர்ந்து கிடைக்கப்பெறுகிறது. நம்ம அன்றாடம் இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே ஆன்மீகத்தில் நமக்கு வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயற்படும் பொழுது மனநிலையானது ஒன்று நிலைப்படுகின்றது. அதற்கு ஏற்ற காலமாக பிரம்ம முகூர்த்தம் விளைகிறது. சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டினுடைய அந்த இரையாற்றல் அப்படிங்கிற அந்த சக்தி பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்கின்ற நேரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகலில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆற்றலை மட்டும்தான் உணர முடியும். அதே போல் இரவு வந்துருச்சுன்னா இரவு சந்திரனோட ஆற்றலை தான் உணர முடியும். ஆனால் இதற்கு இரண்டுக்குமே இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சூரியனோட அந்த வெப்பத்தையும் சந்திரனோட அந்த குளுமையையும் இரண்டையுமே நம்ம ஒன்று சேர்ந்து அந்த சக்தியை நம்ம பெறலாம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதற்கு தான் பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றுவது போன்ற வழிபாடு முறைகளை செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அதிகாலையில் எழுவதற்கு நம்ம பழகாவிட்டால் அடுத்து நம்மளுக்கு வருகின்ற வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நிலைமை, மன மகிழ்ச்சி, மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறாது. இளம் வயதிலே இவ்வாறான பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டால்தான் நல்லபடியாக நமக்கு வாழ்க்கை நன்றாக வரும். பெண்கள் சொல்ல வேண்டாம், பெண்கள் அதிகாலையில் எழுந்து அவர்களுடைய வேலையை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஆண்கள் அப்படிங்கிறவங்க தான் சில நேரங்களில் வேலைக்கு போயிட்டு வந்து எழுந்து கொள்வதற்கு ரொம்ப ஒரு முடியாத காரியமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா நைட்டு தூங்கும் பொழுது சீக்கிரம் தூங்கிட்டோம்னா அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு அது நல்ல உகந்ததாக இருக்கும். அதிக நேரம் கண் விழித்து கொண்டு மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆயிருதுன்னா நேரம் போய்கொண்டே இருக்கும். உடம்பும் அந்த தூக்கம் சரியான நேரத்தில் வர்றதும் அந்த நேரத்தில் தடைபட்டு வருகிறது. அதனால் இரவு 12 மணி இந்த மாதிரியான நேரங்களில் தூங்கும் பொழுது என்ன ஆகிறது, அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு தாமதமாகிறது. அதனால் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு 9 மணிக்குள்ளே நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணிக்குள்ளேயாவது நம்ம எழுந்து கொள்வதற்கு அது உகந்த நேரமாக இருக்கும். உறக்கம் அப்படிங்கிறது முக்கியமானது தான். அதனால் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் சீக்கிரம் தூங்குவதற்கு நம்ம உடலை தயார்படுத்தி கொள்ளணும் அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு. இப்படி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பழகிரும். நம்ம அந்தபடியே நம்ம செயல்படலாம். அதனால் அதிகாலையில் எழுந்து கொள்ளும் வழக்கத்தை மட்டும் நம்ம தவறாமல் ஏற்படுத்தி கொள்ளணும்.
அதிகாலையில் நீங்கள் எழுந்து வெளிச்சுற்றலுக்கு வந்து நீங்கள் அந்த காற்றை சுவாசித்தாலே உங்களுக்கு தெரியும். வீட்டிற்குள்ளே நம்ம தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது தான் அது நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். வெளியே வந்து நம்ம உடற்பயிற்சிகள் இறை வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், குளிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். அடுத்து நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டே போகலாம். அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது. அதிகாலையில் செய்கின்ற எல்லா வேலைகளுக்குமே நமக்கு மிகுந்த பலன் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் என கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டதான் பிரம்மதேவர் பல வரங்களை பெற்றார் எனவும் கூறப்படுகிறது. அதற்காக இந்த நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் வந்ததாகவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நாமும் கண்விழித்து நீராடி நினைத்த காரியங்களை தொடங்கினால் அது வெற்றியில் முடியும் என கூறப்படுகிறது. அதனால் எந்த ஒரு காரியம் நமக்கு நடக்கணுன்னாலும் அதற்கு நம்ம முயற்சிகளும் உண்டு, அதற்கான ஆன்மீக வழித்தேடல்களும் உண்டு. ஏன்னா இப்போ ஆன்மீகத்துக்குள்ள ஒரு விஷயத்தில் இறங்கி ஒன்று நடக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறோம்னா அதற்கான பலன், அந்த நம்பிக்கையும் அதற்கான சரியான பாதையும் காட்டுவது தான் இந்த ஆன்மீகம். நம்ம இப்போ ஒரு தொழில் தொடங்குதோம், இல்லை ஒரு வேலைக்கு செல்கிறோம், அந்த வேலை எனக்கு நல்லபடியாக வரணும், மேலும் மேலும் நான் உயர்ந்து கொண்டே போகணும்னா அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும்ல, அதற்கு தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது உதவுகிறது. அப்போ இறைவனிடமிருந்து அந்த வரங்களை பெறுவது அப்படிங்கிறது தான் இவ்வாறான வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது. அடுத்தடுத்த வாழ்க்கையில் எப்படி அந்த ஒழுக்க முறையில் மனிதன் வாழ்ந்து கொண்டு போவது அப்படிங்கிறதான் அந்த இடத்துல ஒரு கடினமான சூழலாக இருக்கும். எந்த ஒரு தீங்கு செயலுக்கும் ஈடுபடாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நேர்மையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து இந்த நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்குத்தான் ஆன்மீகத்தில் எப்படி அடிப்படையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து நம்ம இறைவனை வழிபட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கிடைக்கப்பெறும் வகையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வேண்டி இருக்கும் பொழுது இறைவன் அதற்கான நல்ல வழியை நமக்கு காமிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து வழிபடுறோம், எல்லாம் செய்கிறோம், எனக்கு இன்னும் கிடைக்கல, முயற்சி செய்யாமல் நமக்கு கிடைக்காது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கான நல்ல தேடலும் நல்ல வழிகளையும் இதன் மூலமாக நமக்கு கடவுள் உணர்த்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேம் விளாட்றோம், அந்த கேமுக்கு நமக்கு சரியான ஒரு கோச் கிடைச்சா அந்த கோச்சுடைய அந்த வழிமுறைகள் படி நம்ம மேலே வந்து கொண்டே இருப்போம், அந்த கேமில் நம்ம வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். அந்த வகை மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கோச் அப்படிங்கிற மாதிரி கடவுள் நமக்கு திகழ்கிறார். அப்போ அந்த வகையில் அவருடைய ஆலோசனைகளை அவருடைய நல்ல நடத்தைகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா அவரோடு ஒன்றிணைந்து நம்ம இந்த வழிபாடு முறைகளை பேசி மனதோடு அவரோட ஒன்றிணையும் பொழுது அவர் நமக்கான அந்த வாழ்க்கை முறைகளை புரிய வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடுகளை நம்ம கட்டாயம் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது. ஏன்னா மனிதர்களிடம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. அதற்காக நம்ம ஒரு உயிரை தேடுவோம், அந்த உயிர் தான் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் நேரம் ஆரம்பிக்கிறது. இது மிகவும் சுப முகூர்த்தம் நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் செய்வது, வீட்டு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற்றால் வீட்டில் சுபத்தன்மை நீடிக்கும் என கூறப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதும் சுப வேலை தான் என கூறப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மற்ற காரியங்களை செய்தால் அன்றைய தினம் உற்சாகத்துடன் இருக்கும். உச்சகட்ட சுப நேரமான இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அனைத்து சகல சௌபாக்கியமும் பெறலாம் என்பது ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிரம்மதேவருக்கென்று கோயிலோ ஆலயங்களோ அவ்வளோவா இந்த உலகத்தில் கிடையாது. சிவன் கோயிலில் உள்ள சுற்றுப்பிரகாரத்தில் பிரம்மதேவருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிரம்மதேவரை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுளும் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வேதங்களில் கலைகளில் சிறந்து விளங்குவதற்கு பிரம்மதேவரை வழிபட்டு வாருங்கள். பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 108 முறை உச்சரித்து வந்தால் கேட்டவரம் கேட்டபடியே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. பிரம்ம காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வேதாந்த மகாய வித்மகே ஹரண்யே கர்ப்பாய தீமகே தன்னோ பிரம்மக்க பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலான காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்கிற இந்த நேரையில்
நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாய் கொப்பளித்து முகம் கழுவி வாசல் பெருக்கி கோலமிட்ட பின்னர் பூஜை அறையில் அமர்ந்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். இடைவிடாமல் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான ஆசைகளும் கிடைக்கும். பிரம்மதேவர் மனம் குளிர்ந்து நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அடுத்து ஒரு வழிபாடு முறையை நம்ம பார்க்கலாம். நிறைய பேரால் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிக்க முடியாது, உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும். இல்லைன்னா அதிகாலையில் எழுந்து குளிப்பதற்கு அவர்களுக்கு அசௌகரியத்தன்மையை ஏற்படுத்தும். குளிக்காமல் தீபம் ஏற்றுபவர்களும் விரும்ப மாட்டார்கள். அப்படி இவ்வாறான வழிபாடு முறை, அதாவது தீபம் ஏற்றாமலேயே தீபம் ஏற்றிய பலனை பெறக்கூடிய ஒரு வழிபாடு முறையைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதிகாலை விடியும் பொழுதில் சுத்தமான காற்று வீசி கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த பிரபஞ்சம் நேர்மறை ஆற்றல் பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கும். இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மனதார நினைக்கும் எந்த காரியமும் நிச்சயமாக நடந்தே தீரும். இறையாற்றல் நிரம்பி வழியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபமேற்றி இறை வழிபாடு செய்வது நன்மை தரும் என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விஷயம். விளக்கேற்ற முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இதில் உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் சரி அதில் சிறிதளவை எடுத்து கொண்டு போய் வாசலில், வீட்டு வாசலில் வெளியே நீங்கள் கோலம் போடும் இடத்தில் ஒரு ஓரமாக போட்டு விடுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த நேரத்தில் ஓரறிவு கொண்ட புழுப்பூச்சிகள், எறும்புகள், வண்டுகள் தூங்காமல் தனக்கான இறை தேடி கொண்டு தான் இருக்கும். அந்த சிறு சிறு பூச்சிகளுக்கு நீங்கள் போடும் இந்த இனிப்பு பொருள் உணவாக அமையும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பசியோடு இறை தேடி கொண்டிருக்கும் அந்த ஜீவன்கள் நீங்கள் போட்ட உணவை பிரம்ம முகூர்த்தத்தில் சாப்பிட்டால் உங்களை வாழ்த்த அந்த வாழ்த்து முழுமையாக உங்களை வந்து சேரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கோடான கோடி புண்ணியத்தை நீங்கள் அடையலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் அல்ல 10 நிமிடம் தியானத்தை உங்கள் பூஜை அறையில் உட்காந்து மேற்கொள்ளுங்க. உங்களுடைய இறைவனை பற்றி சிந்தித்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு முழு இறையருளோடு அந்த இடத்துல நீங்கள் உட்காரலாம். இதை செய்வதற்கு பார்த்திங்கன்னா 15 நிமிடத்திற்கு மேல் எடுக்காது. வெறும் 48 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணரலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே முயற்சி செய்து பார்த்து நல்ல பலனை பெற வேண்டும் என்ற கருத்தை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது அதில் பலன் இருக்காது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்வதனால நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்துருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நமக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் பிற்காலத்தில் நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதை நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு வழிபாடு முறையை நம்ம பார்க்க போகிறோம். 21 நாட்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் உங்களுடைய வீட்டில் இந்த பூஜை செய்ய கோமாதாவின் சிலை அல்லது படம் கட்டாயம் இருக்க வேண்டும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்குவது சிறப்பானது. காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமியின் படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு கோமாதாவின் திருவுருவ சிலைக்கு வாசனை மிகுந்த பூக்களை சூட்டிவிட வேண்டும். உங்கள் வீட்டு வழக்கப்படி உங்கள் வீட்டில் என்ன தீபம் ஏற்றுகிறீர்களோ ஒரு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைத்து கொள்ளவும். முடிந்தவர்கள் நெய் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றும் பொழுது குலதெய்வத்தையும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கோமாதாவுக்கு 2 வாழைப்பழம் அல்லது வெல்லம் கலந்த பச்சரிசி மாவு உருண்டை அல்லது அகத்திக்கீரை, இந்த 3 பொருட்களில் ஒன்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். 3ஐயும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. 3இல் ஏதாவது ஒன்று வைத்தால் போதும். இந்த பூஜை முடிந்தவுடன் சூரிய உதயத்திற்கு பின்பு அன்றைய தினமே ஒரு பசுமாட்டிற்கு நைவேத்தியமாக வைத்த அந்த பொருளை சாப்பிட கொடுத்து விட வேண்டும். தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கோமாதாவிடம் உங்கள் வேண்டுதலை மனதார சொல்லுங்கள். அதன் பின்பு இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் போதும். முடிந்தவர்கள் 3 முறை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை கட்டாயம் உச்சரிக்க வேண்டும். வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய மந்திரமாக இது கருதப்படுகிறது. ஓம் சுபகாய வித்மகே காமதத்ரிய சாதீமகே தத்னோதேன பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நம்ம ஒரு முறையில் 3 முறை உச்சரித்தாலே அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களால் முடிந்தது எந்த வழிபாடு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். விளக்கேற்றி வழிபாடு செய்யனாலும் செய்யலாம், இல்லை கோமாதா வழிபாடு செய்யனாலும் செய்யலாம், இல்லை அன்னதான வழிபாடு, அதாவது சின்ன சின்ன உயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த உணவின் மூலமாக கூட அது உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஏதோ ஒரு செயலை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது அது நமக்கு நல்லபடியாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் தவறாமல் அதிகாலையை எழுந்து டக்குன்னு நம்ம இவ்வாறான வழிபாடு முறைகளை மேற்கொண்டுட்டு அடுத்த வேலைகளை செய்வதற்கு நம்ம பழகி கொள்ளணும். தினம்தோறும் இந்த நம்பிக்கையோடு நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம முன்வைத்து கொண்டு இதை செய்யும் பொழுது அது நமக்கு நல்லபடியாக முடியும். தூங்கி கொண்டு இருப்பவர்களை நம்ம சற்று தள்ளி படுக்க சொல்லிடலாம், இல்லை வேறு இடத்துல கொண்டு போய் நீங்கள் தூங்க சொல்லலாம். அதற்காக அவர்கள் அருகில் தூங்குகிறார்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு நம்ம கேட்பது உண்டு தான். அவர்களை அங்கேருந்து விலகி தூங்க சொல்வது நல்லது. அனைவரும் இந்த வழிபாட்டு முறை மேற்கொள்ளுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.